ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் சத்யா ஹேர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு vlog தான் வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சிருந்தேன். திஸ் இஸ் அ ரேண்டம் vlog. டிசம்பர் 31st கரண்ட் டேட் வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சுன்ற கிளிம்சஸ் தான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். 31st நைட் வந்து நாங்கள் பெருசாக எதுவும் பிளான் பண்ணல. நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன். என் மூஞ்சி பார்த்தாவே தெரிஞ்சிருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் அதுக்கு தான் அந்த வீடியோவே வந்து ரெக்கார்ட் பண்ணார். மூஞ்சி பாரு எவ்வளோ டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆஃப்டர் அ லாங் டே அன்றைக்கி நைட் வந்து டின்னர் வந்து போயிருந்தோம். பிரியாணி சாப்பிட்டு தான் வந்து போயிருந்தோம். ஸோ பிரியாணி சாப்பிட்டு சிட் சாட் பண்ணிக்கிட்டு அன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வேறு எதுவும் பெருசாக வந்து எந்த பிளான்ஸும் கிடையாது. இங்கே குவாலிட்டி டைம் கிடைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லவே இல்லைங்க. ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. என்னன்னு சொல்கிறது, ஒரு நாளைக்கு வந்து மினிமம் ஒரு 13-14 hours வந்து சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அட்டை ஸ்ட்ரெச், அதுவும் பிரேக் வந்து பெருசாக எடுத்துக்க முடியாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ 31st நைட் வந்து கேக் கட் பண்ணலான்னு வந்து என்னோட நீஸ் வந்து சொல்லியிருந்தா. ஸோ அதனால் வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஐஸ் கேக் வாங்கிட்டு வந்து பாப்பா கையில் வந்து கொடுத்து கட் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி 12:30 ஆகிடுச்சு. நாங்கள் படுக்கவே வந்து 1:30 போல் ஆகிடுச்சு. கேக்லாம் கட் பண்ணி முடிக்க வந்து 12:30 போல் ஆகிடுச்சு. பாப்பாவும் வந்து முழிச்சிட்டு தான் இருந்தான். மறுநாள் வந்து நியூ இயர் அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டெஸ்ட் ட்ரைவ் போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து புது பைக் வாங்க வேண்டியதாக இருந்தது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அது போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்தது. ஏன்னா வந்து அவர் ட்ராவல் ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து 60 kilometers வந்து அவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட பைக் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு. அது மாற்றணும்னு வந்து ரொம்ப நாளாக வந்து யோசிச்சுட்டே இருந்தோம். சரி இந்த வருஷம் வந்து எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு வந்து எனக்கு என்ன தோணுச்சு, வந்து நியூ இயர் அன்றைக்கி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு தான் வந்து அந்த பிளானில் தான் நான் போயிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா வந்து 2025 மாடல் வந்து அப்போ வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்களே, கொஞ்சம் டைம் எடுக்கும். அவருக்கு வந்து 25 மாடல் தான் வேணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம், எது கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு வந்து போயிருந்தோம். ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்குற பைக்கை பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். சிலது வந்து ஆப்ஷன்ஸில் வச்சுருந்தோம். இது பார்த்துட்டு எங்களுக்கு வந்து ஜாய்ல்கஸ் வந்து போயிருந்தோம். ஏன்னா வந்து பாப்பாக்கு ஃபங்க்ஷன் அப்போ வந்து சில்வர் பிளேட் வந்து வாங்கியிருந்தேன். அன்றைக்கி ஹரிபரியில் வந்து நான் பேர் வந்து போடாமல் வந்துட்டேன். ஸோ நேம் வந்து காவ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து போயிருந்தேன். ஸோ ஃப்ரீயாக தான் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பா பேர் வந்து இந்த சில்வர் பிளேட்டில் தான் வந்து போடுறேன் நான். அது வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நான் பேபிக்கு வந்து சில்வர் கப் கூட வாங்கினு தான் வந்து போயிருந்தேன் அன்றைக்கி ஃபங்க்ஷன் அப்போது. கப் அண்ட் பிளேட் ரெண்டும் வாங்கிறதுக்கு வந்து 30,000 என்னமோ பட்ஜெட் வச்சு போயிருந்தேன். பட் அது இருந்த சில்வர் ரேட்டுக்கு வந்து தட்டு மட்டும்தான் வாங்க முடிஞ்சுது. ஸோ சில்வர் ரேட்டும் வந்து கோல்டு ரேட் மாதிரி வந்து ப்ரொபோஷ்னலாக வந்து ஹைக் ஆகிட்டே தான் இருக்குது. 100 rupees என்னமோ 1 கிராம். இன்றைக்கி வந்து 101 rupees. இப்போ வந்து January 15th அன்றைக்கி வந்து 101 rupee 1 கிராம் சில்வர் ரேட்டு. கப் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். பட் ஃபங்க்ஷனில் வந்து அவங்க அத்தை வந்து அதே மாதிரி கப் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் அன்றைக்கி வந்து இந்த சில்வர் பிளாக் த்ரெட் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு வந்து நினச்சிருந்தேன். ஸோ அதனால் வந்து ஜாய்ல்கஸ்லேருந்து இன்னொரு கடைக்கு வந்து போயிருந்தோம், மயூரி ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்த பிளாக் த்ரெட்டில் இந்த சில்வர் பீட்ஸ் வருது. இதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட்லி 500 to 700 ரேஞ்சில் இருந்தது. நான் வந்து ஒன்று வந்து பிக் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் 570 rupees சம்திங் வந்து வந்திருந்தது. ரொம்ப சிம்பிளாக, எது சிம்பிளாக இருக்குதோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துருந்தேன். இந்த சிலதுலாம் வந்து இந்த ஈவில் ஐலாம் வச்சுலாம் கூட இருந்தது. பட் நான் அது வந்து சூஸ் பண்ணிக்கல. அந்த செகண்ட் ஒன் இருக்கு இல்லையா, 4 பீட்ஸ், அது மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன். அது வந்து 570 rupees வந்து வந்திருந்தது. அண்ட் மெட்டி வந்து நான் கல்யாணம் ஆனதுலேருந்து நான் வந்து மாற்றவே இல்லை. ஸோ இன்றைக்கி மாற்றிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி இந்த 2 செட்டு வந்து வாங்கியிருந்தேன். ப்ளெயினாக ஒரு செட்டு அண்ட் தென் ஆன்டிக் மாடலில் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இந்த கல் வச்சதெல்லாம் வந்து போட்டால் வந்து எனக்கு அது மெட்டி போட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்து எனக்கு இல்லை. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. அதனால் இதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஈவினிங் போல் வந்து காணிப்பக்கம் வந்து போயிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க நான் காணிப்பக்கம் போய். பாப்பா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து எனக்கு காணிப்பக்கம் போனது. அதுக்கப்புறம் போவே இல்லை. எனக்கு வேண்டுதலும் இருந்தது. சரி இன்றைக்கி போயிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி சடனாக வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து கிளம்பி போயிருந்தோம். என்னன்னா வந்து இந்த ஹாலிடே டைமில் வந்து கோயிலெலாம் போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். சரியான கூட்டம். 2 hours ஆச்சு தரிசனம் முடிய. அண்ட் தென் இந்த வருஷம் இது வந்து அமேசானில் வந்து வாங்கியிருந்தேங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க வேணும், செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 650 rupees போல் வந்து வந்தது. நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து இருந்தது. நல்லா ஸ்டர்டியாக நல்லா தான் இருந்தது. பட் கலர்ஃபுல்லாலாம் இல்லை. ரொம்ப ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்னில் வந்து இருந்தது. நான் எப்பயும் எழுதுகிற அந்த கோட்டோடு ஸ்டார்ட் பண்ணி இந்த பிளானர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன்னு வந்து இப்போ வந்து எனக்கு ஷேர் பண்ண வந்து விருப்பம் இல்லை. நான் வந்து இயர் எண்டில் வந்து நான் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன், அது எந்த அளவுக்கு வந்து ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கேன்ற இன்ஃபர்மேஷன் வந்து இயர் எண்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். பட் எனக்கு இந்த பிளானர் கேட்டிங்கன்னா வந்து எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. பட் இதில் வந்து நிறைய திங்ஸ் இருந்தது, ஹெல்த் வைஸ். அண்ட் தென் நீங்கள் வந்து வீட்டில் குக் பண்ணுறதுக்கான ஒரு குக்கிங் பிளானர், மீல் பிளானர்,
ஃபினான்ஷியல் பிளானர் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து இதில் நிறைய இருந்தது. எனக்கு இந்த வருஷம் இருக்கிற மேஜரான ஒரே ஒரு கோல் தாங்க. இது என்ன கோல்னு வந்து நான் இப்போ சொல்லல. அது ப்ரோக்ரஸ் ஆனதுக்கப்புறம் வந்து அதை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ஒரு கோல் நோக்கி தான் வந்து எல்லா கோல்ஸும் வந்து இந்த வருஷம் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த வருஷம் வந்து பெருசாக இதை வாங்கணும் அதை வாங்கணும் அந்த மாதிரி எந்த கோல்ஸும் கிடையாது. இருக்கிறது ஒரே ஒரு கோல் தான். அந்த ஒரு கோல் வந்து இந்த வருஷமாவது நிறைவேறுமான்னு பார்ப்போம். அது நிறைவேறிச்சுன்னா வந்து இந்த வருஷம் இயர் எண்டில் வந்து நான் அது வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் எப்பயும் போல் வந்து சில இஎம்ஐஸ்லாம் போய்ட்டு இருக்குது, பர்சனல் லோன் இருக்குது, கோல்டு லோன் இருக்குது. இதெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த வருஷம் முடிச்சிடணும். எந்த ஒரு புது லோனும் எடுக்கக்கூடாதுன்ற ஒரே ஒரு பிரின்சிபலோடு வந்து இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசித்து வச்சுருக்கிறோம். பட் நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், பட் கடவுள் என்ன பிளான் பண்ணிக்கிறாருன்னு பார்க்கணும். எல்லாருக்குமே வந்து பிலீட்டட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறணும் நானும் கடவுள்கிட்ட வந்து விஷ் பண்ணிக்கிறேன். Thank you. Meet you in the next video. Bye bye.